தேவனுக்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு போஜனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். இந்த நாளிலும் யோசேப்பு என்கிற மனிதன் அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் சொல்படி கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்ததின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயத்தோடு கூட இருப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். Have a nice day. God bless.